கருணை கடலோனாகிய நம் தெய்வம் அவர்கள் மாயை வசத்தில் தம் பிள்ளைகள் சிக்காமல் தப்பிக்க அருளியிருக்கும் உளவுகள் பற்றி மெய்வழி சிவமாலய அனந்தர் அவர்களின் குமாரரும் ஈரோடு வேதமோதும் பாடசாலையின் பொறுப்பாளருமாகிய சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதாவது இந்த மாயையில நாம சிக்கிருவோமா, இந்த மெய்யறிஞ்சும் இதை பிடிச்சு வந்து கூட இந்த மாயை இவனை பிடிச்சுக்கும், இல்ல இவன் போய் மாயை பிடிச்சுக்குவான், ஏதோ ஒண்ணு நடக்கும். அதுல இவன் கொஞ்சம் சிறிது களைத்து நின்றா கூட எதுக்கு எப்படி அந்த களைப்பு வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த சொல்லிட்டு அந்த வாக்கியத்துல எவ்வளவு கிராண்டா கொடுக்குறாங்க பாருங்க. இப்ப மாயைனா என்னன்னு பாருங்களேன். இப்ப இத மாணிக்க வாசகர் பின்னாடி பகுதிகளில் மாயையில அவங்க சிக்கினதையும், அப்புறம் அவங்க அதிலிருந்து தப்பிச்சு எப்படி தான் அந்த மனதை அடக்கி அதுக்குள்ள வந்துகிட்டாங்கிறதையும் இப்ப நம்ம அடுத்த பகுதியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாயினா என்ன, நம்ம தெய்வம் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க அந்த கருவூல நாட்டுக்கு நான் ஏறுவேன் கூட ஏறிடுவேன் அப்படின்ட்டாங்க. நீங்க என்ன அவங்க திருக்கரம் நம்மளை பற்றி பிடிச்சிட்டு போற அந்த ஒரு காட்சிய இங்க எப்படி அழகா எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நாம அதுல சிறிது கலைச்சிருவோமா. ஏன்னா இது தெய்வம் சொல்றாங்க இல்லையா, நீண்ட நெடுங்கால ஞானமா இருக்கேப்பா அப்படின்னு அந்த போற வழியில கொஞ்சம் சலுப்பும் ஒரு இதுவும் வந்துருமா. ஆனா அந்த கலைப்பை அவங்க எப்படி கொண்டு போறேன்னு ஒரு வாக்கியம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாயினா என்ன அப்படின்னா, தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னார்னு புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க பாடு தெரிஞ்சோம், அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு குருபெருமானை கதின்னு போய் இதை பெற்று வாடாத தபத்துல நின்று இல்லையா, எலும்புருக பாடுபட்டு இந்த மெய்யான சொத்தை பெற்றாங்க அப்படிங்கிற வரைக்கும் கண் கலங்குறோம், எல்லாம் பண்றோம், எல்லாமே நமக்கும் தெரியுது. ஆனா இந்த குடும்பத்தோட இருந்துகிட்டு இந்த ஞானத்தை கொடுத்தாங்கள் அல்லவா, அப்படி கொடுத்த அவங்க இந்த மாயிலிருந்து தப்புறதுக்கு அவங்க சொல்லாம இருப்பாங்களா? ஆனா நம்ம தான் பிள்ளைங்க போய் மாயில மாட்டிக்குமே, இல்ல மாயை இந்த பிள்ளைங்களை பிடிச்சிருமே அப்படிங்கிறதும் தெரியும். அத அவ்வளவு தெரிஞ்ச அந்த கருணையாளனுக்கு இது தெரியாதா? ஆனா இந்த மாயில போய் அவங்களுக்கு ஒரு கலப்பு வந்துருமா. என்னடா போ, நம்ம தெய்வத்தை நம்பித்தானே இவ்வளவு காலம் வந்தோம், இதுக்கு நமக்கு ஒரு வருது அப்படின்னு ஒரு சலுப்பு அந்த இடத்துல காட்டும். ஆனா அந்த இடத்த கூட தெய்வம் எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாயை பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் இவனை கொண்டு போனா, இவ்வளோ தெரிஞ்சு அவங்க பாடு தெரிஞ்சு எத்தனை பெரியோர்கள் இந்த மெய்நிலையை பெற்று அந்த மரணமிலா பெருவாழ்வு அடையறதுக்கு எல்லா பெரிய மகத்துக்களும் என்ன சிரமப்பட்டாங்கிறது தெரியும். வேத வித்துக்களை எல்லாம் அந்த முளையலை செய்வான் வேண்டி இந்த அந்த கையிலேயே இந்த பூமிக்கு இறக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பேர்பட்ட அந்த கருணையாரன் அந்த கைலாயத்தையே பூமண்டலத்துக்கு இறக்கி அதுக்கு சாலைன்னு பெயர் சூட்டி அப்படி வச்சிருக்கிற அந்த தெய்வம் அங்க வித்துக்களை எவ்வளவு அழகாக எடுத்து போறவங்க தான் பிள்ளைங்க இந்த மாயையில மாட்டிக்குவாங்களே. மாயையில மாற்றுறது அந்த இடம் எப்படி நம்ம சூதானமா இருக்கணுங்கிறது உழவு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டோம், தெய்வம் சொன்ன வாக்களை நிக்கிறோம், எல்லாம் ரைட். அந்த சம்பாதிக்கிறத நீ சம்பாதிப்பான்ட்டாங்களே, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா இருன்னு சொல்லிட்டாங்களே, அது சொல்லிட்டாங்களே, நல்லா தான் சம்பாதிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. 60 வயசு 70 வயசு தனக்குன்னு ஒண்ணு தான் எந்த நிலையில இருந்தோ இன்னைக்கு இறைவன் எந்த நிலையில நம்மளை ஏற்ற ஏற்றத்துல வச்சிருக்காங்கன்னு என்னன்னு அந்த இடத்துல நின்று ஓடிக்கிட்டே இருந்தா என்னைக்குமே நமக்கு அதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை. இல்லைங்க, நான் இந்த சொல்லுவாங்க, நான் இன்னும் 1 வருஷங்க எப்படியாவது இதை முடிச்சிடுறேன் அப்படிப்பாங்க. அதாவது தெய்வம் அதுக்கு உதாரணம், நாளை என்பதில் இந்த நேரம் முடிவெடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. நீ அதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் என்ன சொல் லாங் டைம் கோல் நாம இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோங்கிறதெல்லாம் நம்ம கையில இல்லையே. அதுக்கு நடுவுல நாம் என்ன செய்து கொள்ள வேண்டுங்கிறதா. அப்ப இந்த மாயையானது இவனை எடுத்துக்கொண்டு போயிரும். வாயும் உடலும் தான் இதுல ஒட்டி இருக்குமே தவிர செயலுக்கு வராதுங்க. செயல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லும், என்னென்னமோ கருத்தெல்லாம் தெய்வீக கருத்தெல்லாம் பேச வைக்கும் இந்த மாயை. ஆமா, அப்பேற்பட்டது அது, அதுக்கெல்லாம் சொல்லும். ஆனா அப்படி போயிடக்கூடாது, தான் பிள்ளைங்க களைச்சு போயிடுவாங்களே, ஒரு களைப்பு ஏற்பட்டுருமே அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த வாக்கியத்துல எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். தபோன்னத சிகரமாகிய நித்திய நீதி மெய்வழி மேட்டில், தபோன்னத சிகரமாகிய நித்திய நீதி மெய்வழி மேட்டில் உங்களை ஏற்றி வைக்க உங்கள் கைகளை நாம் பற்றி பிடித்து பைய பைய கூட்டி செல்லும் போது
நடந்தறியா பெரும்பாதை ஆனதினாலே சொல்றாங்க இல்லையா, நடந்தறியா பெருங்காட்டில் நல்வழியீதென வியந்து நயந்து காட்டி, இல்லையா, அப்படி கூட்டிட்டு போறாங்களாம். உங்கள் கைகளை நாம் பற்றி பிடித்து பைய பைய கூட்டிச் செல்லும் பொழுது நடந்தறியா அந்த பெரும்பாதை ஆனதினாலே உங்களுக்கு களைப்பு ஏற்பட்டு எமது நோக்கிற்கு வராமல் மலைத்து திகைத்து, அவங்க என்ன நோக்கத்துக்காக அவங்க திருக்கரை நம்மளை பற்றிச்சோ பிடித்து கொண்டார்களோ அந்த நோக்கம் நம்ம நிறைவேற்றாம மலைச்சு போய் திகைச்சு, அது எவ்வளவு அழகா எடுக்கிறாங்க பாருங்க. எமது நோக்கிற்கு வராமல் மலைத்து திகைத்து உங்கள் பக்கம் இழுத்தால், நீங்க நம்ம பக்கம் தான் இழுக்க பார்ப்போமா மாயோசம். அந்த களைப்பை மாற்றி சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் ஊட்ட நீங்கள் பார்க்க எம் கரங்களை மட்டும் உங்கள் இடுப்புக்கு விட்டு கொடுத்தது போல் சற்று நீட்டுவோம். இது எப்படி அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும். அதாவது இப்போ ஒரு குழந்தை கையை பிடிச்சி அந்த அந்த குழந்தைய நாம பிடிச்சிருக்கிறோம், அது அப்படியே போய்கிட்டே இருக்கு, நடந்து போய்கிட்டே இருக்கு, நமக்கு நல்லா தெரியுது. அது ஒரு இடத்துல அந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கு, இருந்தாலும் அது அதுலயே தான் இழுத்துக்கிட்டு போனா கூட நாம என்ன பண்றோம், அப்படியே நாம நிக்கிற இடத்துல தான் நிப்போம். ஆனா கையை மட்டும் கொஞ்சம் நீளமா விட்டு கொடுப்போம், மறுபடியும் இழுத்துக்குவோம். அது இந்த இடத்துல எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. எமது நோக்கிற்கு வராமல் மலைத்து திகைத்து உங்கள் பக்கம் இழுத்தால், அந்த குழந்தை அந்த பக்கம் தான் இழுத்துட்டு போகுதுன்னா கூட அந்த களைப்பை மாற்றி சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் ஊட்ட நீங்கள் பார்க்க எம் கரங்களை மட்டும் சற்று நீட்டுவோம். எம் கரங்களை மட்டும் உங்கள் இழுப்புக்கு விட்டு கொடுத்தது போல் சற்று நீட்டுவோம். விட்டு கொடுத்தது போல அப்படியே அப்படியே விட்டு கொடுக்கிற மாதிரி. ஆனால் எம் பாதங்களின் கட்டை விரல்களின் ஊணுதல், தன்னுடைய அந்த பாதத்தினுடைய அந்த கட்டை விரல் எப்படி ஊனி இருக்குங்கிறாங்க. ஆனால் எம் பாதங்களின் கட்டை விரல்களின் ஊணுதல் ஊனியபடியே இருக்க மேலே ஏற்றி கொண்டு போவதிலேயே அழுத்தமாக முனைந்து நிற்போம். உங்களை அந்த நல்வழிக்கு கொண்டு போறதுக்குத்தான் நான் இடத்த விட்டு தங்கற மாட்டேன். நீங்க இழுத்த இழுப்புக்கு போற மாதிரி என் கை நீண்டு வரலாம், ஆனா நான் உங்களைய என்னுடைய எண்ணமானது எது, அந்த மேலே ஏற்றி கொண்டு போவதிலேயே தான் அழுத்தமாக முனைந்து நிற்போங்கிறாங்க. என்ன ஒரு பெருங்கருணை அப்பா. கலியுக அவதார மூர்த்தியராகிய நம் தெய்வம் அவர்களின் தனிச் செயல் பற்றி மயூரநாதர் அவர்கள் குறிப்பிடுவதை பகிர்ந்து கொள்கிறார்கள். கலியுகத்துல ஒவ்வொருவருக்கும் அந்த மாயவசம் ஆட்பட வேண்டி இருக்கும். அப்போது தன்னுடைய பிள்ளைகளை எந்த ஒரு ஆபத்தும் வராம காத்து வரக்கூடிய நம் தெய்வனுடைய அந்த தனி செயலை பற்றி மயூரநாதர் எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் வர்றாங்கப்பா, இந்த மாயவசம் நீங்க அப்படி போனாலும் அவங்க எப்படி உங்களை ஆட்கொள்றாங்க அப்படின்னு நமக்கு மயூரநாதர் எவ்வளவு அழகா எடுக்கிறாங்க பாருங்க. கண்ணல் மொழி மாதர்களும், கண்ணல் மொழி மாதர்களும், மாதர்னாவே பெண்கள், பெண்கள்னா இங்க எல்லாரும் தான், இங்க ஆண்கள் பெண்கள் இல்ல, அந்த இது எல்லாமே ஜீவாத்மா தான். கண்ணல் மொழி மாதர்களும் துன்னவரும் துன்பமேன நன்னெறியை அறிந்திருந்தோம். நன்னெறிய தெய்வம் சொன்னதெல்லாம் சத்தியம்தான். இந்த உலகத்துல வந்த பாரவான்கள் சொன்னதெல்லாம் சத்தியம்தான். நாம இத்தனை நாள் நம்ம இதை தெரியாம விட்டுட்டோமே. பேர்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த நன்னெறியெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது, நம்ம இறுக்கி பிடிச்சவங்க தான். ஆனா எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நன்னெறியை அறிந்திருந்தும் கண்மாயை வசமாகி, எப்படிங்க அந்த மாயினுடைய வசம் ஆயிருமா? நன்னெறியை அறிந்திருந்தும் கண்மாயை வசமாகி, அதனால ஏற்படக்கூடிய துன்பம் இருக்கும் இல்லையா, அது சொல்றாங்க. பின்ன வரும் துன்ப மேலாம் பெற்றிறங்கி அழுவோர்க்கும், அந்த வசமாகி போய் மாட்டி சீரழிஞ்சு சிரமப்பட்டு அந்த துன்பமெல்லாம் பெற்றிறங்கி அதை நினைச்சு தெய்வத்தை, அந்த இறைவனை நினைச்சு அழுவோர்க்கும், அழுது அந்த கண்ணீர் வல்க அவங்கள நோக்கி அழுவோர்க்கும்
அந்த அந்த அரிய தவவள்ளல் பெற்றவர்கள் அல்லவா? யார் அவங்க? அந்த தவத்தை யாரும் பெற முடியாது. இதுவரைக்கும் யாரும் அந்த தவத்தை செய்ததில்லை. அதுக்காக சொல்றாங்க, பண்ணறிய தவவள்ளலே. இதுவரைக்கும் யாரும் பண்ணாத தவம், அது அரிய தவம். பண்ணறிய தவவள்ளலே பதிந்தாடி தோணி வர. அவங்க பதிந்தாடி துணி வர்றாங்களாம். அந்த மாதிரி உள்ளத்துக்கும் அந்த கண்ணல் மொழி மாதர்களும் துன்னவரும் துன்பமென நன்னெறியை அறிந்திருந்தும் கண்மாயை வசமாகி அதுல போய் சிக்குண்ட மாந்தர்கள் அந்த பின்னவரும் துன்பம் எது வந்தாலும் சரி அதை பெற்றிறங்கி அதை அழுவோர்க்கும் அதை நினைச்சு கண்ணீர் விட்டு நான் அப்படி போயிட்டேனே, இந்த மாயில சிக்கிட்டேனே, தெய்வமே இறைவா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுத அந்த மாந்தர்களுக்கும் பண்ணறிய அந்த தவ வள்ளல் அவங்களும் அவங்களுக்காக இறங்கி வந்து பதிந்தாடி துணிவர். என்ன ஒரு கருணை! தெய்வமேன்னு அவங்களுடைய திருவடி கமலங்கள்ல அடைக்கலான பிள்ளைகளுக்கு அந்த மாயவசத்தினால ஏற்படக்கூடிய அந்த துன்பம் நேராமல காத்து ரட்சித்து அந்த தபவள்ளல் அந்த பதிந்தாடி தோணி வர்றாங்களாம். என்ன என்ன சொல்றது இதுக்கு? தாயை விட அந்த கருணையாளன் அல்லவா? அதனாலதான் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கூட தாயின் மித்தங்கருணை தனிக்கல்லா நீதியோரே. அதாவது தாயின் மிக்காங்கருணையாளன் என்பதற்கு இன்னொரு வாக்கியம், நம்ம அந்த தெய்வம் வந்து எதற்கு கவலைப்படுறாங்க பாருங்களேன். இப்ப நம்மளுடைய கவலையெல்லாம் என்ன இருக்கும்? நம்ம குடும்பம், நம்ம சம்பாதிப்பு, இதுல தானே கவலை இருக்கும். ஆனா நம்ம தெய்வத்துக்கு எதுல கவலைப்படுறாங்க? எதுக்காக கவலைப்படுறாங்க? அந்த கவலை எப்படியா இருக்கா? அவங்க வாக்கியத்துல எடுக்கிறாங்க பாருங்க. உங்கள் சர்வ பிழைகளும் தெரித்து ஓடவும். நம்மளுடைய பிழைகள் எல்லாம் சர்வ பிழைகளுங்கிறாங்க. உங்கள் சர்வ பிழைகளும் தெரித்து ஓடவும், உங்கள் ஜீவப்பிணிகள் யாவும் இல்லாது மாறவும். இந்த மரணமில்லா பெருவாழ் சொல்ற அந்த ஜீவ பிணி, அது ஒண்ணுதானே ஜீவனுக்கு பிணியா வரப்போகுது. தூளப்பிணி வேற, ஜீவப்பிணி வேற. உங்கள் ஜீவப்பிணிகள் யாவும் இல்லாது மாறவும், உங்கள் வாக்கு மனங்கள் பொடியவுமான எமது உள்ளத்தில் சதா நின்றுளாவும் இச்சைக்கு, சதா நின்றுளாவும் அந்த இச்சைக்கு நீங்கள், நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதானா, நீங்கள் இணங்கி நடக்க நாம் என்ன செய்யலாம் என்பதே எமது கவலையா. நினைச்சு பாருங்க, நமது சர்வ பிள்ளைகளையும் நாம ஜீவப்பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காகவும் நம்மளைய அந்த வாக்கு மலங்கள்லாம் நமக்கு பொடியணும் என்பதற்காக அந்த தெய்வ உத்தரவுக்கு நாம இணங்கி நடக்க என்ன செய்யலாங்கிறது நம்ம தெய்வம் அவர்கள் சிந்தித்து சிந்தித்து கவலையுறுகிறார்களாம் என்றால், அவங்களுடைய அந்த கருணையாளனை நாம என்ன தெய்வமாக நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அதைத்தான் நம்ம எப்பவுமே நினைச்சு நினைச்சு பார்க்கணும். எதுக்காக கவலைப்படுறாங்க பாருங்க. நம்முடைய சர்வ பிள்ளைகளையும் இனி என்ன செஞ்சிருந்தாலும் சரியா அதையெல்லாம் தெரித்து ஓடுற அளவுக்கு இதுல இருந்துங்கிறாங்க பாருங்க. அந்த ஜீவப்பிணிகள் யாவும் இல்லாது மாறவும், வாக்கு மலங்கள் பொடியுமான எமது உள்ளத்தில் சதா நின்றுளாவும் இச்சைக்கு, சதா அவங்களுடைய உள்ளத்துல என்ன இச்சை வந்து நின்று உலாவுது அப்படின்னா, நீங்கள் இணங்கி நடக்க அவங்களுடைய இச்சையே அது ஒண்ணுதானே, அந்த பரமபத அடையணுங்கிற அந்த ஒரு செயல் தானே அவங்க இச்சை. எமது உள்ளத்தில் சதா நின்றுளாவும், சதானா என்னங்க, எப்பொழுதும் அதை தவிர அவங்க வேற எதுவுமே நினைச்சது இல்லை. சதா நின்றுளாவும் இச்சைக்கு நீங்கள் இணங்கி நடக்க, நீங்க இணங்கி நடந்தா போதும்பா. அதனாலதான் பெரியப்பா என்ன பண்றாங்க, வடலூர் வல்லபெருமான் தனிப்பெருங்கருணைங்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த உலகத்துல அப்படி ஒரு கருணை வந்ததே இல்லையா, அதனாலதான் தனிப்பெருங்கருணைன்னு கொடுக்குறாங்க. அத சோவாக்கியர் ஒரு பாடல்ல எடுக்கிறப்ப எப்படி எடுக்கிறாங்க பாருங்களேன். என்னை அற்ப நேரமும் மறக்கிலாதன்னே ஏகனே இறைவனே ராஜராஜராஜனே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை அற்ப நேரமும் ஒழிந்திருக்கலாகுமோ. அதாவது உன்னை நீ வந்து எந்நேரமும் என்னை நினைச்சுக்கிட்ட என்னை மறக்காம வச்சிருக்கிறீங்க, நான் ஒரு அற்ப நேரம் கூட ஒழிந்திருக்கலாம், உன்னை நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கூட நான் நினைக்காம தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். உன்னை அற்ப நேரமும் ஒழிந்திருக்கலாகுமோ.
உன்னை கொஞ்ச நேரமாவது நான் அப்படி உன்னை வச்சிருந்தேன்னா என்ன ஆகும்? நான் அப்படித்தான் இருக்கிறேன். அதுல இருந்து எப்படி ஆகிக்கணுங்கிறாங்க. உனது நாமம் எனது நாவில் உதவி செய்வீர் ஈசனே. உன்னுடைய நாமத்தை என்னுடைய நாவுல உதவி செய்வீர் ஈசனேன்னு கெஞ்சி கேட்கிறாங்க. அவங்க எப்பொழுது நம்மளை நினைவோட வச்சிருக்காங்க, நாம் எங்கேயோ விட்டுருமே. அதனால எப்படி கேட்கிறாங்க, உன்னை அற்ப நேரமும் ஒழிந்திருக்கலாகுமோ, உனது நாமம் எனது நாவில் உதவி செய்வீர் ஈசனே. எப்படியெல்லாம் அந்த பரம்பொருள்கிட்ட பெரியோர்கள் எல்லாம் வேண்டி நின்னு கேட்கறாங்க, அவங்களே அப்படி கேட்கறாங்க. இப்ப நாம எப்படி கேட்கணும்? காணிக்கை நீதி மாணிக்கவாசக பிரானவர்கள் மாயை வசமாகி அலையும் மனத்தை, பதைபதைக்கும் மனத்தை எப்படி அலையாமல் இருக்கும் மனமாக மாற்றி குடியேறிக் கொண்டார்கள் என்பது பற்றி தீர்க்க தரிசன பாடலிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா, மாணிக்க வாச புராணவருடைய அந்த பாடல்ல இருந்து சில பகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம தெய்வம் அவர்களால் அந்த காணிக்கை நீதி மாணிக்க வாசக புரான் என்று புகழப்பட்டவர்கள் அல்லவா. அந்த மாணிக்க வாசக பிரானுடைய பாசுரத்துல மான்மியத்துல நமக்கு நிறைய பகுதிகள் அதை கொண்டு வர்றாங்க. தீட்டார் மதிப்புடை சூழ் தென்னன் பெருந்துரையார் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தன் கருணை வேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடைதாய் அப்படின்னு அந்த பகுதி நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல கொடுத்து வர்றாங்க. அதான் நம்ம தெய்வம் மெய்வழிச்சாலையில மக்களோட எப்படி இருப்பாங்கங்கிறதையும் கொடுக்குறாங்க. சிரிப்பார், கழிப்பார், தேடிப்பார். ஏன்னா வர்றவங்க குரு அப்படியே உட்காந்துருக்க மாட்டாங்க. குடும்பமா இருந்து நடத்துனதுனால தான்டா நீங்க எல்லாம் இருந்தீங்கம்பாங்க தெய்வம். அவங்க விளையாட்டு போலவே செய்த நிஜமான உழவா குடும்பத்தோடவே இருந்துகிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு, அதான் அவங்க சொல்றாங்க. அப்படி தீட்டார் மதிப்புடை தென்னன் பெருந்துரையான். அவங்க காட்டாதனவெல்லாம் காட்டுவாங்க. அவங்க இந்த உலக அந்த சராசரங்களையும் காட்டக்கூடிய வல்லமை புரிந்தவங்க. இந்த மக்களோட எப்படி இருப்பார்களாம், சிரிப்பார்களாம், கழிப்பார்களாம், தேனிப்பார்களாம் என்று அவங்க அதை கொடுத்து வர்றாங்க. அப்படி வெளியாக்கி இருக்காங்க. அந்த மாணிக்க வாசக பிரானுடைய அப்ப பக்தி எப்பேற்பட்டதா இருக்கணும். அதாவது மாணிக்க வாசக பெருமான் ஒரு அமைச்சர், இதுல ஒரு பெரிய அரசனிட்ட ஒரு அமைச்சராக பணி புரியுறாங்க. இளமையிலேயே ஞானத்தேட்டு அவங்க தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி தேடிக்கிட்டு ஒரு குரு பெருமான் கிடைக்கிறாங்க. அம்பலவானரால் அவங்க ஆட்கொள்ளப்படுறாங்க. திருவாசகம் எழுதி அதை திருஞான தாளிசை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலதான் நமக்கு நிறைய பகுதிகள் கொடுத்துருப்பாங்க. போன்ற அந்த தெய்வீக நூட்களை எல்லாம் ஏற்றுறாங்க. இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த மாணிக்க வாசக பெருமான் அவர்கள் மெய்யை பெற்றிருந்தாலும் கூட மனம் சில இதுல அலைபாயுது. அந்த அலைபாயிற அந்த மனதை எப்படி அடக்கி அவங்க பண்ணிக்கிட்டாங்கிற தங்களுடைய திருஞான தாளிசையில அலையாதிரு மனமேன்னு அதை எப்படி அடக்கிக்கிட்டு வர்றாங்க, அந்த அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மனதை எப்படி அடக்கி கொண்டு வர்றாங்கிறத அந்த பாடல்ல நமக்கு சொல்லி வர்றாங்க. அதாவது ஏன்னா இப்ப நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, நன்னெறியை அறிந்திருந்தும் கண்மாயை வசமாகி, அதுபோல இவங்க நன்னெறி என்னதுன்னு தங்களுடைய குரு பெருமான்கிட்ட தெரிஞ்சு அந்த மெய்ய பெற்றாலும் கூட இந்த அலைபாயுது மனம். அம்பலவானர் தான் அவங்களை ஆட்கொள்றாங்க. ஆட்கொண்டு எல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த மனமானது என்ன பண்ணுது, இதுக்கு முன்னாடி அனுஷ்டித்து வந்த அனுஷ்டானங்கள் விட்டுட்டு வந்துட்டுமே, அது தப்பாய் வருமோ, இப்படி என்னென்ன எண்ணமெல்லாம் வருது அதையெல்லாம் எப்படி தட்டி எடுத்துக்கிட்டு வர்றாங்கிறது தான் நம்ம அந்த பகுதிகளில் வர்றாங்க. அதுல சுடியாகிய முனைகண்டபின் என்ற அந்த பாடல்ல தன்னை ஆட்கொண்ட அந்த குரு பெருமான் எப்பேற்பட்ட செயலா ஆக்கி வச்சாங்கிறதையும், ஆனா பழைய அனுஷ்டானங்களையும் உறவுகளையும் அர்ச்சனைகளையும் நினைத்து அலைபாய்கின்ற இந்த மனதுக்கு அறிவுரை கூறுவதாகத்தான் இந்த பாடல் அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓடி போயிருது. அதனால அதுக்காக இந்த பாடல் அமைக்கிறாங்க. எப்படின்னா, அந்த சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உறவற்றார் அப்படின்னு அந்த பாடல் வரிசையில வந்துகிட்டே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா, அழியாப்பதி குடியேறும் முன் அச்சம்பலவற்றாய். அழியாப்பதி இதுவரைக்கும் நீ இப்ப நாம இருக்கலாம் அழிஞ்சு போற இடம். அது அழியாப்பதி குடியேற்றி முன் அச்சம்பலவற்றாய். நான் அதை அடைஞ்சதுமே எனக்கு அச்சமெல்லாம் போச்சு. இவ்வளவு தெரிஞ்சும் யாரப்பவர் நிலையுற்றவர் அலைவற்றிரு மனமே. நான் யார், இது யாருக்கு கிடைக்கும்? அப்பேற்பட்ட இது நிலையுற்றவர் அல்லவா சொல்றாங்க. அவங்க அலைவற்றிரு மனமே,
நீ அலையாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. அதாவது இந்த இந்த வரிகள்ல எப்படி எடுக்கிறாங்கன்னா, எப்பேற்பட்ட இறைவனை தஞ்சம் அடைந்திருக்கிறாய், அத மனதுக்கு சொல்றாரு. எப்பேற்பட்ட இறைவனை நீ தஞ்சம் அடைஞ்சிருக்கிற, உனக்கு ஏன் இந்த சலிப்பு வருது மனமே? நீ இந்த சலியாம இரு கொஞ்சம். அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அந்த மனதுக்கு எவ்வளவு அழகா கொண்டு வர்றாங்க பாருங்க. தஞ்சம் எனும் ஞான கடல் மூழ்கும் தீரமாகி, தஞ்சம் எனும் ஞான கடல் மூழ்கும் தீரமாகி, தான் சேர்ந்தனை குறைவேதினி சரியாதிரு மனமே. நான் தான் அந்த தஞ்சம்னு அந்த ஞான கடல்ல மூழ்கி அந்த திறம் ஆயிட்டேன். நான் சேர்ந்த இடத்துல சேர்ந்துட்டு அதுக்கு குறைவேதி நீ. இனிமே குறைவே கிடையாது அதுக்கு. ஆனா நீ சலியாது இரு மனமே. அப்படின்னு அதுக்கு ஒரு புத்திமதி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு பாருங்க. ஆதியினுடைய அந்த திருப்பாதத்தை பற்றி கொண்டேன். எனவே நீ அந்த பதையாத. நீ வந்து பதபதைப்பா நிக்கிறியே, அந்த பதபதைப்பு காட்டாத மனமே. சும்மானாலும் இந்த மனம் பாருங்க, தேவையில்லாம அந்த பதபதைப்பெல்லாம் காட்டும். நமக்கே நல்லா தெரியும். அ அதுக்கு அவரு சொல்றாரு. அது என்ன மெய்நிலை பெற்றுட்டாங்க இல்லையா? அதுக்காக சொல்றாங்க. அந்த பதையாதிரு மனமேன்னு சொல்லி, பாதம் முடி மேல் வைத்தனை பற்றற்றனையுற்று. அதாவது அவங்க சிறமேல் அவங்களுடைய பாதம் நம்ம பாடல்ல வருது இல்லையா? அதுபோல அவங்களுடைய சிரத்துல அவங்களுடைய பாதம், அந்த ஈசனுடைய அந்த பாதம் வைத்து நான் இத பெற்றுட்டேன். அந்த பதிபெற்றனை இகலற்றனை நீ பதையாதிரும் மனமே. நம்ம தெய்வம் எப்படி இருக்கிறாங்க? தாங்கிய நின்னதி அடியையும் அடியே தலைமிசை பெற்ற நாள் பெற்றே நீ. அந்த தலைமிசை எப்படி பெற்றாருங்கிறத சொல்லி வர்றார். அதுபோல அந்த பாதம் முடி மேல் வைத்தனை, அந்த பற்றற்றனை உற்று பதிபெற்றனை அகலற்றனை நீ ஆனா பதையாதிரு மனமே. அவங்க நீ ஆட்கொண்டுட்டாங்க, நீ பதையாதே. இப்படி தங்களுடைய மனதுக்கு சவுக்கடி கொடுத்துக்கிட்டே வந்ததுனால இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அவங்க உடல எல்லாத்துக்கும் அந்த மனதுக்கு அந்த சவுக்கடி தான் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்படி வந்து அந்த அலைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த மனதை அந்த ஏன்னா அலையாமல் இருக்கக்கூடிய மனதை பெற்று ஆனந்தத்துல எப்படி அவங்க அந்த தங்களுடைய மகிழ்ச்சியா வாழ்ந்தேங்கிறத பரவசமா பாடி மகிழ்றாங்க. இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். அந்த வரியில எப்படி எடுக்கிறாங்கன்னா, பொதுவாவே இந்த மனம் எப்படி இந்த மெய்நிலைக்கு வரும்பொழுது அலைபாயுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன உதாரணம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் சிலதை சொல்றேன் பாருங்களேன். அதாவது இந்த இந்த ஞானத்தை அடையறதுக்கு வந்த மக்கள் எப்படி நிலகுலைஞ்சிடுறாங்க, சில நேரங்கள்ல எப்படி தடுமாறிடுறாங்கன்னு சொல்லும். அதாவது கடல்ல போய் நீங்க கடல் ஆரம்பத்துல அந்த என்ன சொல்றது, முன்னாடி போய் அப்படி நிக்கும் பொழுது கடல் அலைகள்லாம் வந்து அந்த கரையோரத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய கடல் அலைகளா வந்து அடிக்கும் இல்லையா? ஆனா நீங்க ஒரு படகுலையோ இல்ல ஒரு கப்பல்லையோ போகும் பொழுது ஆரம்பத்துல அந்த அலைகள் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது நடுக்கடல்ல போகும் பொழுது என்ன ஆயிருது, நிசப்தமாயிருது. அத வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அழகாக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஞான வேட்கையின் காரணமாக வந்து இந்த தெய்வீகத்தை அடைய வரக்கூடிய ஒரு சீடனுக்கு ஆரம்ப திசையில் அவனுக்கு எப்படி இந்த கடல் அலை போல இந்த மனமானது பயங்கரமா அளவாயும். இது இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, நம்ம ஏதாவது சரியாத்தான் தேர்ந்தெடுத்திருக்கோமா, இல்ல தேர்ந்தெடுத்து இவ்வளவு துன்பமெல்லாம் வருதே, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, இது எல்லா சேட்டையும் பண்ணும் ஆரம்ப திசை சாதகனுக்குங்கிறார். ஆனா இதுல ஆழமா போக 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 இந்த மனமானது அலைபாயாம நிதர்சனமா நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அது அது வந்து அது போல சொல்றாரு. கடுகு கூட நீங்க எண்ணெயில போட்டு சட்ட சட்டுன்னு பொரியும், அப்புறம் அது அமைதியாயிரும். ஆரம்ப திசை சாதகன் முதல்ல வந்து சட்ட சட்டுன்னு தான் இருப்பானா, அவனுக்கு என்னன்னு புரியாது. ரெண்டாவது வந்து அந்த அலைகடல் மோதுற மாதிரி வந்து எந்த துன்பம் வந்தாலும் இவனுக்கு முதல்ல அவன் நிக்கிறதுக்கு பழக்க தெரியாது. அது சொல்றாரு. குடத்துல தண்ணி மோந்தா கூட கொட 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 கொடன்னு சத்தம் கேட்கும். முழுசு நிரம்பிட்டா சத்தம் வராது. அதெல்லாம் உதாரணம் கொடுப்பார். அது போல இந்த ஞானத்துல போகக்கூடிய நம்ம ஆழ்ந்து தெய்வீக சிந்தனையில தெய்வ வாக்குக்கு ஒற்றி நம்ம போயிட்டுன்னு வச்சுங்களேன், அது போக அதுக்கு ஒரு கதையே சொல்லி வர்றாங்க. இப்ப நம்ம அடுத்த அதைத்தான் பார்க்க போறோம். அந்த 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 வாக்குக்குள்ள போகும்பொழுது
இந்த மனம் அலையாம கொண்டு போகிறது அப்படிங்கிறாங்க. அத மாணிக்க வாசக பெருமான் எப்படி தான் அலைஞ்சுகிட்டு இருக்கிற மனதை அலையாதிரு மனமே, பதையாதிரு மனமே, சலியாதிரு மனமேன்னு சொல்லிட்டு வந்தவங்க, இங்க எப்படி எடுக்குறாங்க? அலையாமலே இருக்கும் மனம் அதிலே கூடிக்கொண்டேன். அப்புறம் பேர்பட்ட மனம் அது அலையாமலே இருக்கும் மனமாயிருச்சாம். அலையாமலே இருக்கும் மனம் அதிலே கூடிக்கொண்டேன். ஆனந்த மதானவ் வெளி கண்டே மகிழ்ந்தேனே. அதுல ஆனந்தம் அந்த வெளி கடந்து அந்த கண்டு நான் மகிழ்ந்திருந்தேனேங்கிறாங்க. அப்ப அலைஞ்சுகிட்டு இருக்கிற மனதை அலையாமலே இருக்கும் மனமதிலே குடிகொண்டேன்கிறார். எப்படி அலைஞ்சு பாஞ்சிட்டு இருந்ததா அதை அடிக்கடி அந்த சவுக்கடி கொடுத்து அதுக்கு சொல்லி, அடே நீ எந்த இதை பெற்றிருக்கிற, நீ எப்பேற்பட்ட செயலை பெற்றிருக்கிற, நீ ஏன் இதுக்கு போய் கவலைப்படுற? அதனாலதான் சொல்லுவாங்க தெய்வம், நீ இந்த வைரமலையில சாஞ்சிக்கடா அப்படின்னு. நீ இந்த உலகத்துல அப்படி ஒண்ணு இருக்குமா? நமக்கு கிடைச்ச குரு பெருமான் எப்படி அந்த மாயை நம்மளை அமுத்தும். ஆனா சொல்றாங்க, மாயி வச குப்பை எல்லாம் மண்ணிலே தான் அழுத்திங்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் நமக்கு அழுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் பெருமான் நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்டவங்களா இருக்கணும். நமக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கணும் அப்படி சொல்றாங்க. அதனால அந்த அலைபாஞ்சுகிட்டு இருக்கிற அந்த மனதை அலையாமலே இருக்கும் மனமதிலே குடிகொண்டேங்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? சும்மா ஒரு நாள் 2 நாள் ஆயிருக்குமா? அப்ப இந்த மெய்நிலையை பெற்றாலும் இந்த மனமானது அலைவாயும். அப்படி அலைவாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனதை எவ்வாறு நாம் அலையில்லாம ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தெய்வம் நமக்கு உழவு சொல்றாங்க. அது அப்படி அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த குட்டி கதையை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். என்ன அப்படின்னா, இந்த மெய்ப்பாதையில நடந்து வரக்கூடிய நாம் இந்த மனதை வழி நடத்துவதில் ஜாக்கிரதை இருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம தெய்வம் இல்லையா? மனதை நடத்துவதில்தான் மிக ஜாக்கிரதையா இருக்கு. இது எப்படியும் கொண்டு போய் சாய்ச்சிருங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சாய்ச்சிரும். ஆனா அதுக்கு நடுவுல நம்ம திரும்பி திரும்பி சரி பண்ணிக்கிட்டு இந்த நேர்பாதையில போனோம்னு வச்சுங்களேன், அதை நம்மளை அவங்க எப்படி கட்டவரில் ஊனிக்கிட்டு அந்த காலினுடைய கட்டவரில் ஊன்னா கூட பாதத்தினுடைய கட்டவரில் கை நீண்டு போகுமே தவிர ஒருபொழுதும் தான் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாம வேணா இழுத்துட்டு மாயவசமா நம்ம இழுத்துட்டு நம்ம போனா கூட அந்த கருணையாளன் ஏன்னா என்னை நம்பி இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இந்த மெய்நிலையை பெறாம போன மக்களுக்கு மத்தியில நான் தான் தெய்வம் அப்படின்னு ஏத்துக்கிட்டு வந்தானாடா. என்னை நம்பி வந்தானே அந்த ஒரு செயலுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, நம்ம இழுத்துட்டு போனா கூட போற மாதிரி போக்கு காட்டி மறுபடியும் அவங்க வசம் இழுத்து நம்மளை அந்த மேடேற்றுறது ஒண்ணுதான் உங்களுக்கு கவலைங்கிற அதுதான் அவங்க நினைச்சுட்டே வர்றாங்க. மெய்ப்பாதையில் நடந்து வரும் நமக்கு மனதை நடத்துவதில் ஜாக்கிரதை வேண்டும் என்பதை குரு சிஷ்யன் கதையை கொண்டு பகிர்ந்து கொள்கிறார்கள். அது மாதிரி இந்த மெய்ப்பாதை நடந்து வரக்கூடிய நமக்கு இந்த மனதை நடத்துவதில் ஒரு ஜாக்கிரதை வேண்டும் நமக்கு தெய்வம் சொல்றாங்க. அதுக்கு இந்த கதையை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சீடன் என்ன பண்றாரு, ஒரு குரு கிட்ட பல நாளா ரொம்ப காலங்களா ஞான பயிற்சி எடுத்து வர்றாரு. ஒரு நாள் சீடனுக்கு குரு கிட்ட ஒரு ஒரு இதை கேட்கிறார், குருவே இது மாதிரி என்னுடைய மனம் தெளிவே பெற மாட்டேங்குது, பல சந்தர்ப்பங்கள்ல மனக்கவலை எனக்கும் ஏற்படுகிறது, அதை ஜீர்ணிக்க சிரமமா இருக்கு எனக்கு, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு இந்த மனசு பண்ணிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஏதாவது அதுக்கு ஒரு உபாயம் சொன்னீங்கன்னா பரவாயில்லையேன்னு ரொம்ப நாள் பழகணும் சீடன், சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்ல, அதான் எப்ப இருந்தாலும் காத்திருக்குது. நம்மளை காலகால யமகாலம் கடைசியிலையும் தொட பார்ப்பாங்கிற மாதிரி இந்த வஞ்ச மனம் இந்த வஞ்ச மனம் விட்டவே விடாது. எப்படி இருந்தாலும் நம்மளை சாய்க்கணுங்கிறதுல அது சக்சஸ் ஆகணும்னு நிக்குது. இங்கே நாம சக்சஸ் ஆகணும்னா நம்மளுடைய வைராக்கியம், நம்மளுடைய திட சித்தம். ஏன்னா தெய்வம் பாட்டையா சொல்றாங்க இல்லையா, அந்த எங்க அந்த பூந்துறை நாட்டுல எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த அந்த சோராத சித்த சுத்த வைராக்கியனேன்னு சொல்றாங்கல்லப்பா, அதுபோல நாமளும் இந்த இடத்துல ஒரு வைராக்கியத்தோட நின்னாதான் இந்த மெய்ப்பாதையில போக முடியும். அதுபோல இங்க எப்படி அவர் சிரமப்படுற அந்த சீடன் என்ன சொல்றான், ஐயோ என்னுடைய மனசு தெளிவாகல, ரொம்ப சிரமப்படுது, எனக்கு மனக்கவலை அடிக்கடி ஏற்படுது, இதை எனக்கு ஜீர்ணிக்கிறதே சிரமமா இருக்குது, அதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கிறார். அப்ப குரு சிறிது நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்து உட்காந்துட்டு சீடனை கூப்பிட்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வர சொல்லி அந்த டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாரு. ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. அந்த டம்ளர் முழுக்க தண்ணி இருக்கு. போய் ஒரு கைப்பிடி நிறைய உப்பு அள்ளிட்டு வந்துட்டார். ஒரு கை நிறைய
உப்பு அள்ளிட்டு வந்துட்டார். இந்த டம்ளருக்குள்ள கொட்டு அப்படின்னாரு. கொட்டினாரு. கொட்டினதையும் என்ன பண்றாரு, அத ஒரு கலக்க சொல்லிட்டு கலக்கிட்டாரு. அ இப்ப இத குடிங்கிறாரு. எப்படி இருக்குங்க? டம்ளரு ஒரே ஒரு சின்ன டம்ளர்ல அது முழுக்க கை பொடி நெறைய ஒரு உப்ப அள்ளி கொட்டி, கலக்கி விட்டுட்டு இப்ப குடினா எப்படி இருக்கும்? உப்பு கசப்பு. அப்ப அத தண்ல போட்டு அதாவது அவன் குடிக்க முடியல. முதல்ல குடிக்கவே முடியல. அ அப்ப உடனே என்ன பண்றாரு, என்னால அவன் குடிக்க முடியல. இது முடியல அப்படின்னா குருகிட்ட சொல்றாரு, "இது குடிக்கவே முடியல. ரொம்ப உப்பு ரொம்ப இதா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. உடனே குரு என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஒரு ஏரி கரைக்கு பையன அந்த சீடன கூட்டிட்டு போறாரு. அந்த ஏரிக்கரையில போயி, அதே மாரி உப்பு ஒரு கை எடுத்துட்டு வாடான்னு சொல்லியிருந்தார். எடுத்துட்டு வந்தார். ஏரிக்கரையில போயி, அ இந்த உப்ப எப்படி டம்ளர்ல போட்டு கரைச்சாரோ, அதே மாரி இந்த ஏரியில பெரிய குளக்கரை. அது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணீல உப்ப கொண்டு போய் இப்படி கரைச்சாரு. எப்படி? "இப்படி உப்ப கரைடா" அப்படின்னாரு. சீடன கூப்பிட்டு. "நீ இந்த உப்ப இதுல போட்டு கரைனாரு." கரைச்சாரு. கரைச்சதுக்கு அப்புறம், "இப்ப எடுத்து குடின்னாரு." இது சாதாரணமா நமக்கு தெரியுமா இல்லையா? அது உப்பு கைக்குமா? ஓடிக்கிட்டு இருக்க தண்ணீல உப்ப கரைச்சா எங்க போய் நிக்க போகுது? அ அப்ப குடிக்க சொல்றாரு. அது அது வேணும்னே தான் சொல்றாரு. அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். "இப்ப நீ குடி" அப்படிங்கிறாரு. குடிச்சு பாத்து, "இப்ப உப்பு கைக்குதாங்கிறாரு." "இல்ல, உப்பு கைக்கலங்கிறாரு." இப்ப சீடனுக்கு ஒரு மனத்தெளிவுக்கு அந்த உபாயம். "நீ கேட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இந்த உலக விஷயங்கள்லயே மனத்த செலுத்துவது, டம்ளர்ல நீர உப்பா போட்டு குடிப்பது போலங்கிறார்." இந்த உலகாயுதமா, குடும்ப விஷயமா எல்லாமே எல்லாம் இந்த இறைவனை தவிர மற்ற அனைத்தையும் சொல்லிட்டார். உலக விஷயங்களிலே மனதை செலுத்துங்கிறது ஒரு டம்ளர்ல உப்ப போட்டு குடிப்பது போலன்ட்டார். உப்பு கரிப்பு ஏற்படத்தான் செய்யும். திணறுவோம். குடிக்க முடியுமா? அந்த ஒரு டம்ளர் நெறைய தண்ணி உப்ப போட்டு அப்படியே குடிச்சிட முடியுமா? திணறுவோம் இல்லையா? அது போல தாங்கிறார். ஆனா, ஏரியின் நீரோடை என்பது ஆசானுடைய அந்த திருவாக்கு. அதுல நம்ம மனதை அழுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த உப்பு கரிப்பு நமக்கு ஏற்படாது. உப்பு கரிப்புன்னா என்னங்க? இந்த உலகாயுதமா அ கஷ்டப்படுறத சொல்றாரு. ஏற்படாதுங்கிறாரு. தெளிவான மனநிலையில நம்ம இருக்க முடியும். எனவே தான் நம்ம தெய்வம் நமக்கு எச்சரிக்கையே செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. என்ன செய்றாங்க அப்டின்னா, "என்னையே நினைந்தெடு, உன் மனத்தினை என்னிடையே வை." ரொம்ப நீங்க என்னென்னமோ சொல்லி வர்றோம். கடைசியில அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாக்கு எது? "என்னையே நினைந்தெடு, உன் மனத்தினை என்னிடையே வை." நீ வேற ஒண்ணும் செய்யாதப்பா. உனக்கு இந்த உலகாயுதத்துல போனீன்னா உப்பு கைக்கும். அத திணறி போவ, நீ சிரமப்படுவ. ஆனா நீ என்ன பண்ணு, இந்த மனத என்னையே நினைந்தெடு. உன் மனத்தினை என்னிடையே வை. ஏன்னா இத அலைஞ்சு பாய்ஞ்சுகிட்டு இருக்கிற மனசம். அதனால நீ அத என்னிடத்திலே வை. இப்படி செய்து வந்தால் என்னையே வந்தடைவாய். இது மெய்யே மெய்யே. யாரு? அவங்க பரபிரம்மம் சொல்றாங்க. இது சத்தியம், சத்தியம். நீ இது என்னையவே அடைஞ்சிடலாம் அப்படின்னு. அப்படின்னா நாம செய்யறது என்ன? தெய்வத்தினுடைய வாக்கின்படி நடந்து, அந்த அலைவாஞ்சுகிட்டு இருக்கிற அந்த மனச நம் தெய்வம் அவர்கள் மேல வைத்து நடந்து, நாம் அந்த தெய்வத்தினுடைய அந்த பேரருள், அந்த பெருங்கருணையாளனுடைய அந்த பேரிரக்கத்த நாம் அனைவரும் பெறணும். இதுக்கு தான் நம்ம எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லி வர்றோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட, ஒவ்வொரு தடவையும் ஏன் நம்ம இத திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வர்றோம்னா, அப்பேற்பட்ட மனதான். இது திரும்ப திரும்ப ஓடி மறுபடியும் இப்ப பேசிக்கிட்டு இருப்போம். கொஞ்ச நேரத்திலே வேற ஓடி போயிரும். இல்ல ஏதாவது ஒரு சின்ன இந்த உலகாயுதமா ஏதாவது வந்ததுன்னா, அதனால தான் தெய்வம் சொல்லும் பொழுது, "இந்த உலகாயுதம் பூரா தேள் கடி போன்றது. தேள் கடிச்சா அத கடுகடுன்னு வலிக்கும் அவ்வளவுதான். இதே நல்ல பாம்பு கடிச்சா உயிருக்கு ஆபத்து அல்லவா? அதுபோல ஒண்ணு இருக்கேப்பா, யமன்னு உனக்கு ஒண்ணு வந்துருவானே. நீ அத நென. அந்த மனத அதுல கொண்டு வா. நீ இந்த தேள் கடியிலேயே கொண்டு போய் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. இந்த உலகத்துல யாருக்கு வராம இருக்கு? என்ன வராம இருக்கு? எப்படி இருக்காம இருக்கு? இல்லையா? அது இருக்கத்தான் செய்யும். நம் மனதினை நம் தெய்வத்திடம் வைத்து, அவருடைய சொற்படி புரளாதவனாக நாம் அனைவரும் நடந்து வர வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். முத்திப்பேரரை தொடரும்.